ஹாய் நண்பர்களே, வணக்கம். காலைல பொடி போட்டதை பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை கொசுவையும் காட்டியிருப்பேன். எம்புடு கொசு, பச்சை கொசு இருக்குன்னு எல்லோரும் கொசுதான் கேள்விப்பட்டிருக்குது. ஆனால் பச்சை கொசு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள். அந்த பச்சை கொசுன்றது இந்த வெத்தலை குடிக்காலுக்கு வெத்தலைக்கு பெரிய பேராபத்து. இது வந்து அந்த பச்சை கொசுன்றது பொடி போட்டிருக்கேன். இந்த இலையெல்லாம் அப்படியே இதாகிடுச்சுட்டிங்களா. காலைல பொடி போட்டோம். இப்போ அந்த இதுக்கு பாருங்கள் எவ்வளோ கொசு உதிர்ந்துருக்குன்னு. வெத்தலை அப்படியே எப்படியாகி கொண்டு கண்ணாங்கரையே நாக்கி வச்சுருக்கோம். வெத்தலையை அப்படியே விழுந்துருக்கு பாருங்கள். கொசுலாம் விழுந்துருக்கு பாருங்க. அப்படியே நான் விழுந்துருக்கா. இந்த வெத்தலையை பூரா பாருங்கள். வெத்தலையை அப்படியே கருப்பாக ஆக்கி வச்சுருக்காருங்க. கண்ணாங்கரேன்னு கருப்பாக இருக்கா. நம்மளே இந்த கொசுன்றது இந்த பாருங்க. அப்படியே நிறையா கிடக்கு வருங்க. பூரா இந்த பச்சை கொசு வந்து இந்த வெத்தலைக்கு பெரிய பேராபத்து நண்பர்களே. இந்த கொசுகிட்ட வந்து காப்பாற்றுறதே அந்த வெத்தலை கொடிய பெரிய இது. ஓகே நம்மளே இந்த அகத்திக்காலுக்கு பச்சை கொசு நிறையா வரும். நம்மளே இங்கே பாருங்கள் அப்படியே விழுந்து போயிருங்க. ஓகேவா. அப்படியே அந்த வெத்தலை கொடியை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாம்பை பிடிச்சி வெத்தலை கொடியை பாருங்கள் நண்பர்களே. வெத்தலை கொடியை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாங்கரையே நாக்கி வச்சுருப்பாருங்க. அப்படியே பச்சை கொசுவாக இருக்கா. அப்படியே எம்புடு கொசு விழுந்துருக்குங்க. நம்மளை இப்படித்தான் இந்த கொசுகிட்டேருந்து காப்பாற்றுறதே அந்த வெத்தலை பெரிய இது. இந்த பச்சை கொசுவும் வந்துச்சுனாவே அந்த வெத்தலை கொடி பூரா அப்படியே கருப்பாகி போயிடும் நண்பர்களே. கருப்பாச்சுன்னா அடுத்தது வெத்தலை தழுக்கிறதே ரொம்ப சிரமம். அப்படியே மை தடவுன மாதிரி அந்த தழுத்து வர்ற வெத்தலை கொடியில் பூரா அப்படியே உட்காந்துடும். அதனால் என்ன ஆகும், அடுத்து வர்ற தழுக்கிறது அந்த வெத்தலை கொடி தழுக்கவே இருக்காது நண்பர்களே. அப்படியே கருப்பிடிச்சு அப்படியே அந்த வெத்தலையே காஞ்சி வர மாதிரி ஆகிடும். அப்படியே அந்த வெள்ளை வெத்தலையாக இருக்குது எப்படின்னு வருங்க. அப்படியே மை தடவுன மாதிரி இருக்கா, மையாக இருக்கா, ஆயில் போட்ட மாதிரி இருக்கு வருங்க. அந்த இலையில பூரா வெத்தலையில் பூரா ஏன் நண்பர்களே பெரிய இது பாருங்க. அந்த கொடியிலையும் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த கொடியை வாடின மாதிரி இருக்கு வருங்க. அப்படியே மை தடவுன மாதிரி ஆயிடுச்சு வெத்தலை கொடி பூரா. இந்த வெத்தலை கொடியை இந்த பச்சை கொசுலேருந்து காப்பாற்றுறது நம்மளே பெருமையாக இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இலையில பாருங்கள் எம்புட்டு கொசு இருக்கும். அப்படியே பச்சையாக அது தெரியுதுங்களா. இப்படித்தான் நண்பர்களே இருக்கும். பெரிய ஆபத்து நண்பர்களே இந்த பச்சை கொசு. இந்த வெத்தலைக்கு இந்த வெத்தலையில் பச்சை கொசுலேருந்து காப்பாற்றணும்னா தான் இந்த வெத்தலை வரும். பெருசாக பெரிய ஆபத்து இந்த வெத்தலை குடிக்குது. வெத்தலை குடிக்கிறோம் பெரிய ஆபத்தாக இருக்குது நண்பர்களே. ஓகே பாய் நண்பர்களே. எல்லோரும் கொசு பார்த்துருப்பீங்க. பச்சை கொசு இப்போ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறேன்.